ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் பெஸ்ட். என்னடா நியூ இயர்னு சொல்லிட்டு மாவு கட்டு பிரிக்கிற மாதிரி வீடியோ போடுறேன்லாம் நினைக்காதீங்க. நானும் பார்க்குறேன், ஒரு 4 வருஷமாக நியூ இயர் வந்தாலே ஏதாச்சும் ஒன்று ஆகுது. லாஸ்ட் இயர் நியூ இயரும் இதே மாதிரி தான் கட்டு போட்டிருந்தேன், இந்த வருஷமும் இதே மாதிரி தான் கட்டு போட்டிருந்தேன். அதனால் நியூ இயர் அன்றைக்கி அந்த கட்டை பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் அடம் பிடிச்சி கட்டை பிரிச்சுட்டு வந்துட்டேன். மொதல் நாள் போய் கட்டெல்லாம் பிரிச்சாச்சு. எப்போயுமே மொதல் நாள் நைட்டே ஏதாச்சும் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல்ஸ்னால் மொதல் நாள் நைட்டே நாங்கள் கோலம் போட்டுருவோம். அதனால் தியா அன்றைக்கி ஃபுல்லாக அத்தையும் தியாவும் தான் நியூ இயர் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. ஷார்ப்பாக 12 o'clock ஆனோடனே எல்லா சைடுமே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அன்றைக்கி தான் கட்டு பிரித்தாங்க அப்படின்றனால லைட்டாக எந்த இதுலேயும் கலந்துக்காமல் லைட்டாக போய் நான் ஓரத்தில் நின்று பட்டாசு வெடிக்கிறதுலாம் பார்த்துட்டு இருந்தேன். தியாவும் என் ஹஸ்பண்டும் செம்ம ஜாலியாக பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, இந்த வருஷம் நியூ இயர் ஆச்சு, எதுவுமே இல்லாமல் போயிடும்னு பார்த்தேன். பட் பட்டாசு வெடிக்கிற சமயத்தில் இன்னொன்று என்னன்னா, கரெக்டாக அவர் பார்க்கல போல் பட்டாசு கரெக்டாக என் கையில் ஒரு ராக்கெட் வெடிச்சிருச்சு. ஸோ இந்த வருஷம் நியூ இயரும் செம்ம காட்டிடுச்சு. அந்த ஃபோட்டோ நான் பின்னாடி ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, என் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் பொண்ணுக்கு நியூ இயர் அன்றைக்கி பர்த்டே. நினச்சி பாருங்களேன், எல்லா சைட்லேயும் இந்த பொண்ணோட பர்த்டே அன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எனக்குலாம் சின்ன வயசில் ஆசை, நம்ம பர்த்டே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமோ இல்லை இந்த மாதிரி டைம்லாம் இருந்தால் செம்ம ஜாலியாக நம்மளும் என்ஜாய் பண்ணியிருப்போம் அப்படின்லாம் நான் நிறைய தடவை சின்ன வயசில் யோசித்திருக்கேன். அதனால் அங்கே கட் பண்ணிவிட்டு என் ஹஸ்பண்டும் கேக் கொண்டு வந்திருந்தார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், இந்த சைடு அது ஒரு எண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட்னா, இன்னொரு எண்ட் ஆஃப் ஸ்ட்ரீட்டில் என் ஹஸ்பண்டோட அத்தை பொண்ணு வீடு இருக்குது. அங்கேயும் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் கேக்லாம் கட் பண்ணி மாற்றி மாற்றி ஊட்டிட்டு, ஸோ நியூ இயர் அந்த நைட் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தூங்க போயாச்சு. ஒரு 1 o'clock இல்லை 1:30 இருக்கும். அந்த டைம் சரியான மழைனாலும் மழை, அவ்வளோ பெரிய மழை. தியா கஷ்டப்பட்டு போட்ட எல்லா கோலமுமே வித்தின் மினிட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஸோ இந்த வருஷம் எனக்கு காலில் அடிபட்டிருந்தனால வேறு எந்த சமையலும் என்னால் வீடியோ எடுக்க முடியல. எப்போயுமே நியூ இயர்க்கு நான் ட்ரெஸ் எடுப்பேன். அன்றைக்கி நியூ இயர் அன்னைக்கு தான் போய் நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போகல, ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்றனால எந்த கோவிலுக்கு போகல, ஸ்ட்ரைட்டாக ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஹோட்டலுக்கு போயிட்டு ஆப்வியஸ்லி நான் இருக்கிற திண்டுக்கல், அதனால் திண்டுக்கலுக்கே ஃபேமஸான சிவா பிரியாணி கடைக்கு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு, நியர்லி 20 days கழிச்சு நான் போய் கடையில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்றதுனால சரியான கட்டிட்டோம். நானும் தியாவும் சேர்ந்து செம்மையாக பிரியாணி சாப்பிட்டோம். அது கூட தியாவோட கசின்ஸ்க்கெலாம் வீடியோ கால்லாம் பண்ணி வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்கெல்லாம் அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி நாங்கள் வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். பிரியாணின்னு ஒன்று சாப்பிட்டாலே, பிரியாணி சாப்பிட்ட பின்னாடி இந்த ஒயிட் ஜீரா, அந்த ஸ்வீட் ஜீராவும் பீடா இல்லைன்னா அது பிரியாணி சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலே இருக்காது. அதனால் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு 7:30க்குள்ளேயே பிரியாணிலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 11:30 பொருள் சரியான பசி. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அப்போ தான் 11:30க்கு ஆர்டர் பண்ணி 12 o'clock நாங்கள் பீஸா சாப்பிட்டோம். நாங்கள் ஐடியா இல்லாமல் தான் சும்மா தான் பார்த்தோம். பட் டாமினோஸில் அவைலபிளாக இருந்தனால உடனே டாமினோஸில் ஆர்டர் போட்டாச்சு. இன்றைக்கி நாங்கள் என்ன ஆர்டர் போட்டிருந்தோம் அப்படின்னா, சீஸி வல்கோலோ பீஸா ப்ளஸ் ஒரு கோக் தான் ஆர்டர் போட்டிருந்தோம். என் ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக ஜங்க் ஃபுட்ஸ் பிடிக்காது. நாங்கள் 2 பேருமே அவருக்கு ஆப்போசிட். எங்களுக்கு ஜங்க் ஃபுட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நியூ இயர் நைட் அரண்மனை 4 பார்த்துக்கிட்டே பீஸா சாப்பிட்டுக்கிட்டு அந்த நியூ இயரை செம்ம ஜாலியாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.